வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பகுதியை ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்க கேட்போம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய கிறிஸ்துவினுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபையின் மூலமாய் அவருடைய அனந்த ஞானமானது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அவருடைய அனந்த ஞானம், மேனிஃபோல்டு விஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. மேனிஃபோல்டு விஸ்டம் என்றால் பன்மடங்கு பல பயன்களை கொண்ட ஞானம் என்று அதனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலாக சென்ஸ் உணர்வு, இன்டலெக்ட் அறிவு திறன், இன்டெலிஜென்ஸ் கூர்ந்து உய்த்து பார்த்தல், அட்டைன்மெண்ட்ஸ் சாதனைகள் மற்றும் சாமர்த்தியம் மற்றும் ஆற்றல், கம்யூனிகேட் தொடர்பு கொள்ள, விட் புத்திசாலித்தனம், சமத்காரம், இவைகளெல்லாம் அந்த வார்த்தைக்குட்பட்ட, இந்த வசனத்திற்கு உட்பட்ட வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய அனந்த ஞானம் என்றால் பன்மடங்கு பலவிதமான பயன்களை கொண்ட அவருடைய அனந்த ஞானமானது இப்பொழுது, இதற்கு முன்னாடி மனிதர்கள் அறியாதிருந்தார்கள், இப்பொழுது சபையின் மூலமாய் உலகத்திற்கு தெரிய வரும் பொருட்டு தேவன் கிரியை செய்து வருகிற நாட்கள் இது. அல்லேலூயா. ஞானம் என்பது விசேஷமானது. அந்த ஞானத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும், ஞானத்தோடு, ஞானத்தில் இருக்க வேண்டும், ஞானத்தில் அவன் செயல்பட வேண்டும், ஞானத்தில் அவன் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், ஞானத்தில் அவன் வாழ்க்கை முழுவதையும் நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்காம சபையில் இருந்து அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறதற்கு அவர் விரும்புகிறார், அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் அந்த வசனத்தை எழுதி வைத்தார். சபையில் இருந்து தேவ ஞானம் உலகத்திற்கு ஸ்ப்ரெட் ஆகும், உலகத்துக்கு தெரிய வரும், உலகத்துக்கு அது மேனிஃபோல்டாக, அது அந்த மேனிஃபோல்டு உலகம் முழுவதுக்கும் போகணும். அப்போது சபை எப்படி இருக்க வேண்டும்? சபையிலிருந்து தேவனுடைய ஞானம் உலகத்திற்கு, இதுவரைக்கும் உலகம் கண்டுபிடிக்கல அந்த ஞானத்தை. அப்படியானால் சபையிலிருந்து அது உலகத்துக்கு வெளியே தெரிய வேண்டுமானால் சபை முதலாவது அந்த ஞானத்தில் இருக்க வேண்டும் என்பதும், ஞானத்தில் வளர்ந்திருக்க வேண்டும், ஞானமுடையதாக இருக்க வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் எப்படி கிடைக்கும்? நான் ஆங்கிலத்தில் முதல்ல சொன்னேன் இல்லையா, மேனிஃபோல்டு விஸ்டம், சென்ஸ், இன்டலெக்ட், இன்டெலிஜென்ஸ், அட்டைன்மெண்ட்ஸ், கம்யூனிகேட் வித், WIT வித் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளெல்லாம் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் தமிழில் சொல்லப்போனால் பல்மடங்கு பல பயன்களை உண்டாக்குகிற, உணர்வை கொடுக்கிற, அறிவுத்திறனை கொடுக்கிற, உய்த்து பார்க்க வைக்கிற, சாதனைகளை உண்டாக்குகிற, சாமர்த்தியத்தை உண்டாக்குகிற, ஆற்றலை உண்டாக்குகிற, தொடர்பு கொள்ளும் காரியங்களை உண்டாக்குகிற, புத்திசாலித்தனத்தை உண்டாக்குகிற, சமத்காரத்தை உண்டாக்குற, இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வரும், என் வாழ்க்கையில் எப்படி அது கிடைக்கும் என்று சொன்னால் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஞானம் என்று சொல்லுகிறது எல்லாம் ஞானம் அல்ல, தேவன் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம், இவ்வளவு விஷயங்களை நான் சொன்னதெல்லாம் சும்மா கொஞ்சம் கையளவு தான். தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். மீதி யாரும் ஞானத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கலாம்,
ஆனால் 100% ஞானமுள்ள ஒருவர் உண்டானால் அது தேவன் ஒருவரே என்று யூதா 1:25 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வேற யாரும் அவ்வளோ ஞானம் இல்லையா? இல்லை, பைபிள் தெளிவாக சொல்லுது, அவரை போல ஞானம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் அவ்வளோ வகையான ஸ்டார்ஸை, கோடிக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரங்களை உருவாக்குனவர். மனிதர்களால், ஞானமுடையவர்களால் ஒரே ஒரு பூமியை கூட உருவாக்க முடியாது. உருவாக்குற அளவிற்கு அவர்களுக்கு ஞானம் கிடையாது. அப்படி உருவாக்கினால் அதை எங்கே வைப்பார்கள் அதுவும் தெரியாது. அது எப்படி பூமியிலே எப்படி அது உலாவும் தெரியாது. அது எப்படி அது சரியாக செயல்படும் தெரியாது. சுத்துமா, இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துமா தெரியாது. அப்படியானால் இந்த வசனம் சரிதான், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஞானம் அடைந்து, கர்த்தரால் இந்த ஞானம் உள்ளவரால் ஞானம் அடைய முடியும். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் ஞானம் அடைய வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரமே அவனை ஞானம் அடைய வைக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? பூமியிலே ஞானி என்று சொல்லுகிறவர்கள் அப்படியானால் ஞானமுடையவர்கள் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். மற்ற சராசரி மனிதர்களை விட அவர்கள் கொஞ்சம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூளையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற மூளையை 15% பயன்படுத்துகிறாலே அவர்கள் ஞானிகளா. அப்படியே மீதி 85% பயன்படுத்துகிற அளவுக்கு மனுஷனுக்கு போதிய அவகாசம் கிடைக்கவில்லை. மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் 15% அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாமெல்லாம் 2%, அதிகப்படி 5% தான் நம்முடைய மூளையை பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் நமக்கு மூளையை கொடுத்துருக்கிறாரு, அதையே நம்ம சரியாக பயன்படுத்தலை. அப்புறம் எங்கே தேவனை போல ஞானம்? அவருடைய அனந்த ஞானம் விசேஷமானது. ஆகையால் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு தேவன் இயற்கையாய் மனிதனுக்கு படைத்த மூளையை பயன்படுத்த சொல்லவில்லை. தேவன் அதையும் தாண்டி ஒன்றை வைத்திருக்கிறார். அதுதான் இப்பொழுது நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவோமா? யோபு 28:28 இந்த ஞானம் ஒருவரே, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவரால் ஞானம் வருகிறது. அந்த ஞானம் அவரிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று யோபு 28:28 சொல்லுகிறது. வாசிக்கலாம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே, சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவருக்கு பயப்படுவதே. யார் பயப்படுறா? பேய்க்கு இருக்கிற பயம், பிசாசுக்கு இருக்கிற பயம், ஒரு கொலைகாரனுக்கு இருக்கிற பயம், ஒரு ரவுடிக்கு இருக்கிற பயம், ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பயம், அப்பாவுக்கு இருக்கிற பயம், அம்மாவுக்கு இருக்கிற பயம், புருஷனுக்கு இருக்கிற பயம், பொண்டாட்டிக்கு இருக்கிற பயம். கர்த்தருக்கு இருக்கா இன்னைக்கு சபையில்? கர்த்தர் மேலே எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? இன்றைய கிறிஸ்தவர்களில் பெரும்பகுதியினர், ஒரு பாஸ்டர் சொல்றார், பயப்படாத 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 பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் சொல்லி சொல்லி அவன் கர்த்தருக்கு இருக்கிற பயமும் போயிருச்சு அவனுக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையில் ஞானத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்கிற ஞானம் என்ன ஞானங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அந்த ஞானம் இல்லை, இது தேவ ஞானம். தேவனிடத்திலிருந்து வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் சிருஷ்டித்தாரே, அவருடைய அனந்த ஞானத்தை குறித்து பேசுகிறேன். அது சபைக்கு கட்டாயம் தேவை. உபாகமம் 34:9 மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்த பொழுது, ஒரு தேவனுடைய மனுஷன் பல ஆண்டுகள் தன்னோடு கூட சேவகம் செய்கிற, அடுத்தது ஒரு சிறந்த இடத்திற்கு வர ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனுஷன் மேல் கையை வைக்கும் பொழுது அவன் தேவனுடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ மனுஷன் கைகளை வைக்கும் பொழுது ஞானத்தின் ஆவி நம்மேல் இறங்கி வருகிறது. ஆவியானவருக்கு அந்த பேர், ஏன்னா அவர் இருந்தால் தேவ ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும். ஆமென் சொல்லுவோமா?
அப்போது கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஞானம் வருது. ஒரு தேவ மனுஷன் கைகளை வைக்கும் பொழுது எல்லார் மேலேயும் கை வச்சா வந்துருமா? அது உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆனால் ஒரு ஊழியக்காரர் கை வைக்கிறதுக்கு அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் சரியாக சேவித்திருக்க வேண்டும் தேவனையும், அந்த ஊழிய அனுபவம் நிறைந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலையும் அவன் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்பொழுதுதான் அவர்கள் கை வைக்கும் பொழுது தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கும். அப்போது கைகளை வைக்கும் பொழுது நீங்கள் அதுக்கான ஆப்டாக இருந்தால், அதுக்கான தகுதி இருந்தால், அதற்கேற்ற தியாகம் உங்களிடத்தில் இருந்தால், அர்ப்பணிப்பு உங்களிடத்தில் இருந்தால், உண்மை உங்களிடத்தில் இருந்தால், குறிப்பிட்ட வருஷங்கள் பொறுமையாய் காத்திருந்தால், சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு இருந்தால், இந்த கிருபையின் வல்லமை உங்கள் மேல் இறங்கும். கைகளை வைக்கும் பொழுது நீங்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள். கைகளை வைத்தால் எதுவும் இறங்காது. ஆனால் உங்கள் பின்னணியில் அர்ப்பணிப்பு, உண்மை, கீழ்ப்படிதல், செவி சாய்த்தல், ஏற்றுக்கொள்ளுதல், உங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறாரே, வேதம் சொல்லுகிறதே, தேவன் சொல்லுகிறாரே என்று கீழ்ப்படியும் பொழுது அந்த கரங்களை வைக்கிற அந்த நேரத்தில் உங்கள் மீது ஆசீர்வாதம், அந்த ஞானம் உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். ஏசாயா 11:12 ஆவியானவருக்குள் ஞானமும் உணர்வும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இன்னும் பல காரியங்களும் அடங்கியிருக்கிறது. ஏன் பரிசுத்த ஆவியை சபை பெற வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெறுங்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். சபையில் ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க, வந்துடுறாங்க சர்ச்சுக்கு, கிறிஸ்தவ மறுபடி திருமணம் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, அவருக்குள்ளே தேவ ஞானம் இருக்கிறது. அந்நிய பாஷையோடு பேசுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. யோபு 12:12 அவர் சொல்கிறார், முதியோர்களிடத்தில் ஞானம் விளங்கும். வயசானவ கேளவி உனக்கு என்ன தெரியும், வாயை மூடிட்டுப்பா சொல்லாத. முதியோர்கள் வயசானவங்க கிட்ட ஞானம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்பாவுக்கு ஒன்றும் தெரில, அம்மாவுக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்கிற ஆட்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டேன். 14 வயசில் நான் சொந்தமாக சம்பாதிச்சு சைக்கிள் வாங்கியிருந்தேன். அப்போ அது பைக்குக்கு ஈக்குவல். சைக்கிள் தான் அந்த காலத்தில் வாங்கணும். 17 வயசில் 1.25 சவரன் நகை சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு வேற ஒருத்தர் காசில் வாங்கலை, என் காசில் வாங்கினேன். எங்கள் அப்பாவுக்கு அறிவில்லை, எங்கள் அம்மாவுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறவங்க 14 வயசில் நீ என்ன பண்ண? 17 வயசில் உன் கையில் என்ன இருக்குது? எங்கள் அப்பா காசு கொடுத்தா தான் நான் போவேன்னா நீ உங்கள் அப்பாவை குறை சொல்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. 14 வயசில் சொந்தமாக சம்பாதித்து காசு சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்குற. 18 வயசில் 18 வயசில் அன்னைக்கு 530 ரூபா வாட்சி. எப்போ? கிட்டத்தட்ட 31 வருஷத்துக்கு முன்னாடி 530 ரூபா வாட்ச். இன்றைக்கி எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சம்பாதித்து ஒரு நாள் சம்பளம் எனக்கு 10 ரூபாங்க. அப்போது 10 ரூபா சம்பளத்தை சேர்த்து வச்சு 530 ரூபா வாட்சி. 2.5 மாத சம்பளம் வச்சிங்க, 2 மாத சம்பளம் வாங்கினேன். ஏன் பையன் 18 வயசில் 2 மாத சம்பளம் இப்போ எவ்வளவோ அதற்கான பொருள் அவனால் வாங்கி வச்சுருக்க முடியுதான்னு அவனை கேட்கணும், நான் கேட்கக்கூடாது. இதே போல் உங்களுடைய பெற்றோர் பேரண்ட்ஸை அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா, புத்தி இருக்கான்னு கேட்குற உங்ககிட்ட கேள்வியை நீங்கள் கேளுங்க. அவங்க அந்த வயசில் செய்ததை நான் என் வயசில் செய்தேனா? அப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு அப்போ கேளுங்க. இப்போ கேட்கக்கூடாது. நீங்கள் ஒன்றும் செய்யாமல் ஒன்றும் சாதிக்காமல் மூளை இருக்கான்னு கேட்டோன்னா உனக்கு தான் மூளை இல்லை. முதியோர்களிடத்தில் சொல்லுங்கள், முதியோர்களிடத்தில் ஞானம் இருக்கும். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. பேதையை கர்த்தருடைய சாட்சி
ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் படிக்க 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 உங்களை ஞானம் உள்ளவர்களாக அது மாற்றும். இப்போ இருக்கிற எல்லா பயல்களுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், இந்த டீனேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் செல்ஃபோனு உலகத்தின் காரியங்களில் தான் நிறைய. பைபிளை டச் பண்ணுறதே கிடையாது. இது குறித்து நான் கடைசியில் கொஞ்சம் இருக்குது, அது அப்போ பேசிக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. தியானிக்க தியானிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15:32 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானம் வர்ற வழி இன்னைக்கு நிறைய பேர் வெறுக்கிறாங்க. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு புத்திமதி சொன்னீங்கன்னா போட்டாடுறா, மொக்க போட ஆரம்பிச்சிட்டாரா, பிளேடு ஆரம்பிச்சிட்டாரா, ஐயோ தாங்க முடியல, அருவை தாங்க முடியலனான்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதல். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது இந்த அம்மா, எப்போ பார்த்தாலும் அப்பா திட்டிட்டு, நீ சரியாகிற வரைக்கும் திட்டுவாங்க, நீ சரியான பின்னாடி திட்டுறது நிறுத்திடுவாங்க. நீ தப்பு பண்ணுறதுனால தானே திட்டுறாங்க. பாருங்க, பீரோவை திறக்க தெரியுது, மூட தெரியல. ஃபேன் சுவிட்சை போட தெரியுது, வெளியில் வரும்போது ஆஃப் பண்ண தெரில. அயன் பாக்ஸை ஆன் பண்ண தெரியுது, அயன் பண்ணி முடிச்ச பின்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியல. அல்லேலூயா. கதவை திறக்க தெரியுது, சாத்த தெரியல. அப்போ தப்பு பண்ணுறாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் இங்கே அது பொருந்தும். அவன் வீட்டில் அவன் பிரச்சனையை அவங்கவுங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டால் தெரியும். அப்போ அம்மா திட்டுறாங்க, ஏன்டா அறிவு இல்லைடா உனக்கு. அப்பா திட்டுறாரு, மூளை இருக்காடா உனக்கு. இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் திட்டினேங்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். வீட்டில் அப்பா திட்டுறாரா, அறிவு இருக்கா, மூளை இருக்கா, ஒன்னெல்லாம் பெத்தனை ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாம், அம்மிக்கல்ல பெற்றிருக்கலான்னு. எதுக்கு எதுக்கு அந்த கடிந்து கொள்ளுதல்? உன்னை விட 25 வருஷம் 30 வருஷம் அனுபவம் நிறைந்த தாய் தகப்பன் எவ்வளவு கடந்து வந்திருப்பாங்க, எத்தனை அனுபவம் உங்களுக்கு இருக்கும், எவ்வளவு பட்டிருப்பாங்க. கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை உங்களுக்கு கொண்டு வரும். கேளுங்க, ஞானம் கிடைக்கிற, ஞானம் இருக்கிறதுனால என்ன கிடைக்குதுயா? ஞானம் இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப வாலிப பசங்க ரொம்ப கவனிக்கணும். வாழ்க்கையில் சிலர் முன்னேறாதவங்க கவனிக்கணும், ஆசீர்வாதமே இல்லைன்றவங்க கவனிக்கணும் இந்த பாயிண்ட். ஞானம் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அல்லேலூயா. ஞானம் இருக்கிறவர்களிடத்தில் என்ன இருக்கும்? உபாகமம் 1:13 உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் வேகும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க எல்லாரும். ஞானம் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் பெயர் பெற்று விளங்குவான். ஆமாம், தெருவில் கூட அவன் பேர் தெரியல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் யோசிங்க, நமக்கு ஞானம் ரொம்ப தேவை போல இருக்குது. இன்னும் பெயர் பெற்று விளங்கவில்லை, இன்னும் பெயர் பெற்று விளங்கவில்லை. ஞானம் என்கிற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்குள் வந்தால் அவன் பெயர் பெற்றவனாய் விளங்குவான். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, யாரை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீ பெயர் பெற்று விளங்குவாயின்னு யாரை சொல்லியிருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சானா ஏன் பாஸ்டர் நேரம் சபை ஆரம்பிச்சிருக்க மாட்டேனா? சல்மோன் மீன் ஏதாவது சொல்லுங்கள். தாவீது, ஈசாக்கு, யாக்கோபு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், போய் கண்டுபிடிங்க. ரெண்டாவது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 12, 13. 1 ராஜாக்கள். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 13ஆம் வசனத்தில் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. ஞானம் எங்கே இருக்கோ அங்கே ஐஸ்வர்யம், செல்வங்கள்,
திரளாய் வந்து இறங்கும். அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறானே எப்படின்னா அவனுக்கு ஞானம் இருக்குது. ஒரு பணக்காரர், ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் வாங்கி எல்லா பணமும் எடுத்து சரிசமமாக எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தால் சில வருஷங்களில் பணக்காரன் மீண்டும் பணக்காரன் ஆகி விடுவான், ஏழை மீண்டும் ஏழை ஆகி விடுவான். எல்லா பணத்தையும் பணக்காரன் ஏழைகிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் வாங்கி சரிசமமாக எல்லாருக்கும் 1 கோடி 1 கோடின்னு பிரித்து கொடுத்தாலும் பணக்காரன் திரும்ப பணக்காரன் ஆயிடுவான், ஏழை திரும்ப ஏழை ஆயிடுவான். ஏன்? ஞானம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இது குறித்து நான் இன்னும் உலக அளவில் சில விஷயங்களை நான் பேசலாம். வலதுசாரி இடதுசாரின்றாங்க இல்லையா? வலதுசாரினா என்ன, இடதுசாரினா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏதோ வலதுசாரி இயக்கம், இவங்க இடதுசாரி இயக்கம். வலதுசாரிங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன், முதலாளிகள் எல்லாம் செழிப்பாக்குவது. அவங்கள செழிப்பாக்கினா ஏழைகளுக்கெல்லாம் இவன் புது புது கம்பெனியாக ஆரம்பித்து வேலை கொடுப்பான். இது வலதுசாரி. இடதுசாரி முதலாளி வளர்ந்து தொழிலாளிகளை அமுக்குகிறார்கள் ஆகிய தொழிலாளர்களை சிறப்பாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இடதுசாரி. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆனால் உலகத்தில் வலதுசாரி தான் கையோங்கி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், எல்லா தொழிலாளியுடைய மைண்டும் நான் 2 இடத்துல இருந்து பார்த்தேன். ஒரு முதலாளியாகவும் ஒரு தொழிலாளியாகவும் என் வாழ்க்கையை நான் நிறுத்தி வச்சு பார்த்தா, முதலாளி முதலாளியாக தான் இருக்கிறான், தொழிலாளி தொழிலாளியாக தான். அவன் ஒரு நாளும் முதலாளியாக ஆவதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள வளர்த்து கொள்ளவில்லை. தொழிலாளியாக இருக்கிறவன். ஏன்? என்ன காரணம்? ஞானம். சொல்லுங்கள், ஞானம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இது குறித்து நிறைய பேசலாம், ஆனால் ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயங்கள் இருக்கனால கடகடன் போகிறேன். ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இல்லைன்னா, உன் வீட்டில் பணம் இல்லைன்னா, உன் வீட்டில் செல்வம் இல்லை என்று சொன்னால், உன்னுடைய வீட்டில் திரளான ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் நீ கடன்காரனாக இருக்கிறாய் என்றால், அல்லது பணத்திற்கு நீ கஷ்டப்படுகிறாய் என்றால், செல்வத்திற்கு நீ கஷ்டப்படுகிறாய் என்றால், உன்னுடைய கரத்தில் திரளான ஐஸ்வர்யங்கள் இல்லை என்றால், உன்னிடத்தில் ஞானம் குறைவுபட்டு போய் கிடக்கிறது. அவ்வளோதான். ஞானம் எங்கே இருக்கோ அங்கே திரளான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வரும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நீ ஞானத்தை கேட்டாய், ஆகையால் ஞானத்தை உனக்கு தருகிறேன். நீ எவ்வளவு ஞானம் இருக்கோ அவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். எவ்வளவு ஞானம் இல்லையோ அவ்வளவு கடனும் வறுமையும் தரித்திரமும் வாழ்க்கையில் இருக்கும். அப்போ எது இம்பார்ட்டன்ட்? ஞானம். சொல்லுங்க. ஏங்க, எனக்கு அறிவு இல்லையா? எனக்கு புத்தி இல்லையா? எனக்கு அறிவு இல்லையா? அறிவு இருந்தால் உனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நீ தான் கேட்கணும் அந்த கேள்வியை. உனக்கு ஞானம் இருக்கிறது என்றால் ஏன் உனக்கு ஐஸ்வர்யம் இல்லை? உனக்கு ஞானம் இருக்கிறது என்றால் ஏன் உன்னிடத்தில் செல்வங்கள் இல்லை? கையேந்துகிறாய், கடன் வாங்குகிறாய், இன்னொரு போய் நிற்கிறாய் என்று நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாலமோனுக்கு ஞானம் கடற்கரையை விட, கடற்கரை மணலத்தனை விருத்தியுள்ள ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் காலத்தில் வெள்ளி தெருவில் இருந்த கற்களை போல கடந்தது. ஒரு பயம் மதிக்கலை வெள்ளியை. அவன் காலத்துக்கு முன்னாடியும் அப்படி ஒரு ஆள் இல்லை, அவன் காலத்துக்கு அப்புறமும் அப்படி ஒரு ஆள் இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், சாலமோன காட்டிலும் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற பூக்கள் விசேஷமானவைகள், அந்த பூக்களை பார்க்கல நீங்கள் விசேஷமானவைகள் சொல்லிட்டார். ஏன் ஐயா? எனக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னா காரணம் என்னையா? ஏன் ஐயா நான் தரித்திரத்திலே இருக்கேன்? எவ்வளோ செபிக்கிறேயா, எவ்வளோ பிரயாசப்படுறையா, எவ்வளவோ ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றையா, சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்துடுறையா, காணிக்கெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்றையா, தசம பாகலாம் ஒழுங்காக கொடுத்துட்றையா, ஆனாலும் நான் கஷ்டப்படுறேனே. ஏன்னா எனக்கு பொருளாதாரத்தில் எனக்கு ஏன் வளர்ச்சி இல்லைன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஞானத்தில் பிரச்சனை.
என்னங்க பிரச்சனை? ஞானத்தில் பிரச்சனை. என்னுடைய 2 தம்பிங்களும் கொஞ்சம் கடன் பிரச்சனையில் நான் இங்கே ஊழியத்துக்கு வந்த பின்னாடி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்போ நானும் எங்கள் பாஸ்டரும் சேர்ந்து அவர்களை கடன்லேருந்து மீட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் உட்கார வச்சு 2 பேருடைய கடன் லிஸ்ட்டும் கேட்டேன். இவன் இத்தனை லட்சம், அவன் அத்தனை லட்சம்னு சொன்னான். எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு, இனிமேல் நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை மாற்றக்கூடாது. நாங்கள் சொல்கிறதா சொல்லணும், செய்யணும். நீங்கள் உங்களுக்கு வருகிற அத்தனை வருமானத்தையும் அவர்களுக்கு ஒரு கடையை ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். கடை ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் 2த்துலேயும் வர்றதை எங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். நீங்கள் 5 பைசா தொடக்கூடாது, எல்லாம் எங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்கணும். நானும் பாஸ்டரும் உட்காந்து அந்த வருமானம் முழுசும் எடுத்து என்னென்ன கடன் இருக்குன்னு எழுதுனோ எல்லா கடனையுமே ஒன்றா, வீட்டு வாடகை 3 மாதம் கொடுக்கல, இந்த மகளிர் லோனு 3 இருக்குது, இவர்கிட்ட இத்தனை 1000 கடன், அவர்கிட்ட இத்தனை, மொத்தமும் கிட்டத்தட்ட 10 மாதத்தில் 5 லட்ச ரூபா கடன் அடைப்பதற்கு தேவன் உதவி செய்தார். குடும்பத்தையும் நடத்தினாங்க. இப்போ கடன்லாம் கொஞ்சம் அடைஞ்சிது பாருங்க. பொறுத்துக்க முடியாத, மனசு கேட்காத, கடன் இருந்தால் தான் சந்தோஷமாகவே இருக்கும். சில ஆவிகளுக்கு, சில பாவிகளுக்கு கடன் இல்லைன்னா இப்போ டைட் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்க. எதுக்கு இவ்வளோ, எல்லாத்துக்கும் கேள்வி. நியாயமாக வீட்டு வாடகை கொடுத்தாச்சு, 2 மாதம் வாடகை இருந்தால் அப்படி போய் கொடுத்துட்டு பின்னாடியே போய் 2-3 நாள் கழித்து ஓனர்கிட்ட போய் கேட்குறது, வாடகை வந்ததா? 1 மாதம்தான் வந்தது. அப்போ 1 மாதம் வாடகை என்ன பண்ண? இங்கே வா. இப்போ இப்படி ஒன்று நோண்டி நொங்கு எடுத்து கடைசியில் நாங்கள் இன்னும் நீங்கள் எங்களை ரொம்ப டைட் பண்ணுறீங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்களே பார்த்துங்கன்ட்டு வந்துட்டோம். இப்போ பழைய கடனில் இருக்காங்க. ஞானமற்ற செயல்தான். அதே வருமானம், அதே வேலை, ஆனால் 5 லட்சம் கடனை 10 மாதத்தில் அடைக்க முடியுமானால் நீ என்ன நிலைமையில் நீ வாழ்கிற? 10 நாள் கழித்து பர்த்டே வருது. இப்போது கையில் காசை பார்த்த உடனே அந்த பணத்தை பார்த்துட்டா புத்தி எல்லாம் பேதளிச்சு போகும், லூஸ் மாதிரி ஆயிடுவான். உடனே செலவு பண்ணும். வாட்ச் வாங்கு, ஃபோன் வாங்கு, பைக்கை வாங்கு, காரை வாங்கு, ஏதாவது வாங்கு. இருக்கணும், அங்கே கிடக்கணும். ட்ரைனிங் எடு, அங்கே கிடக்கணும். அந்த 10,000 ரூபா கட்டை தூக்கி போட்டு உன் கண்ணு முன்னாடி தரையில் கிடக்கட்டும். பார்த்துட்டே போ, தொடாத, பார்த்துட்டே போ, தொடாத, பார்த்துட்டே போ, தொடாத. கருமி கிடையாது, ட்ரைனிங். 10,000 ரூபா இருந்தால் 10 மாதம் அப்படியே இருக்கணும். கத்தர் எனக்கு எங்கே கற்றுக் கொடுத்தானே, கம்பெனியில் 4 அணா இருக்கும் 1 மாதத்துக்கு. கையில் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் போவேன். 4 அணா தான் இருக்கும் அந்த 1 மாதத்தில். 50 காசு இருக்கும். ரொம்ப மனசுக்கு அப்படியே ஓவரா அடக்க முடியாத அளவுக்கு தேன்மிட்டாய் பார்த்தா வரும். தேன்மிட்டாய் பார்த்தா வரும். அப்படியே புதுசாக வந்து அடுக்குவான். ஐயோ 50 காசு தான் இருக்குதுன்னு எடுத்து 4 நாளுக்கு ஒரு தேன்மிட்டாய் வாங்கிட்டு 4 நாள் வச்சுப்பேன். அப்புறமா மறுபடியும் இப்போ அது ஆசை வரும்போது சாப்பிட்டுக்கலாம். நோ, அந்த 25 காசை வச்சு 50 காசை வச்சு 1 மாதம் ஓட்டுனதுனால தான் பர்சனல் செலவு, வீட்டு செலவு இல்லை. 1200 ரூபாங்க எனக்கு 1 மாதத்துக்கு தேவை. 1000 ரூபா வீட்டுக்கு கொடுக்கணுங்க சம்பளம். அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி 200 ரூபா தசம்பாகம் கொடுப்பேங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 3ஆவது மாதத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பெருமைக்கு சொல்லலை, தசம்பாகம் கொடுக்குறது நான் நிறுத்தினதே கிடையாது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு. இந்த 1210 ரூபா சம்பளம் கிடச்சிதுன்னா அந்த மாதத்துக்கு 10 ரூபா எனக்கு. 3000 ரூபா கிடச்சிதுன்னா அந்த மாதத்தில் 1800 ரூபா என் செலவுக்கு. 1200 ரூபா 50 காசு கிடச்சின்னா 50 காசு தான் அந்த மாதம் எனக்கு. என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாரு தெரியுமா ஆண்டவர். கையில் காசு இருக்கும், பார்த்துட்டு கம்முன்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இருக்கிற பசங்களாம் அப்போ இப்போ பசங்க ஃபோன் வந்தாலே முதல்ல எதுக்கு வருதுன்னா, நல்லா இருக்கீங்களாப்பா, சாப்பிட்டீங்களா, அப்போல்லாம் கிடையாது. 100 ரூபா அனுப்புங்க, 50 ரூபா அனுப்புங்க, 200 ரூபா அனுப்புங்க, 1000 ரூபா அனுப்புங்க. இதுக்கு தான் இவனுங்க ஃபோனே பண்ணுறானுங்க. இப்போ
அந்த அளவுக்கு லக்ஸுரி ஆகிட்டாங்க, சொகுசாயிட்டாங்க. பணத்தை எப்படி சேமிக்கணும் தெரியாது. ஏன் உன் வீட்டில் ஐஸ்வர்யம் இல்லை? ஏன் இன்னொருத்தர்கிட்ட கையேந்திர? நீ கொடுப்பாய்ங்கிறதான வேதவசனம். ஏன் நீ கையேந்திரனா? உனக்கு ஞானம் சுத்தமாக இல்லை, அதனால தான் நீ கடங்காரனாக இருக்க. ஞானம் இருந்தால், கொஞ்சமாவது இருந்தால் அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருப்ப, கொஞ்சமாவது பணம் இருந்திருக்கும் உங்கள் கையில். எவ்வளோ ஞானம் இருக்கோ சொல்லுங்கள் பார்க்கலாம், அவ்வளவுக்கு உங்கள் கையில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஞானமே இல்லைன்னா கடன் இருக்கும், தரித்திரம் இருக்கும், வறுமை இருக்கும். இப்போ என்ன வேணும் எனக்கு? ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா என்ன என்ன நடக்கணும்? முதல்ல நான் சொன்னேன், தேவன் தான் ஞானத்தை கொடுக்குறார், கர்த்தருக்கு பயந்தாதான் ஞானம் கிடைக்கும் சொன்னேன்னா, அதெல்லாம் பாயிண்டில் வச்சுக்கங்க.